Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த அழகான சிம்பிளான thread work எப்படி நம்ம stitch blouseல பண்ணலாம் அப்படினு பாப்போம். இது ஒரு silk blouse. இதுல ரொம்ப சீக்கிரம் பண்ணக்கூடிய பட் ரொம்ப நல்ல லுக் தரக்கூடிய ஒரு work பார்க்கலாம். So இது மாதிரி ஒரு stitch blouse. இதோட sleeve edge லையும் neck line லையும் நம்ம work பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணிக்கலாம். 2 cm அளவுக்குள்ள சர்க்கிளுக்கு half மட்டும் நம்ம இப்ப வரைஞ்சிக்கலாம். செமி சர்க்கிள் வரைஞ்சிட்டு அத வந்து அந்த செமி சர்க்கிளோட டெப்த் கொஞ்சம் ಜಾಸ್தி இருக்கும். நமக்கு அந்த அளவு வளைவு வேண்டாம். அதனால மேலே கொஞ்சமா நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கீழ இருக்க வளைவு கொஞ்சம் செமி சர்க்கிளோட கொஞ்சம் குறைச்சிருக்கணும்ங்கிறதுக்காக மேலே ஒரு லைன் அளவுக்கு கட் பண்ணிட்டு இப்போ ஸ்லீவ்ஸ் நல்ல சென்டர் பார்த்து ஸ்லீவ்ஸோட சென்டர்ல இருந்து நம்ம அத கர்வ்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் வச்சுட்டு ஒயிட் கலர் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் லேஸாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர் வரைஞ்சிட்டு அப்புறம் இந்த பக்கமும் அந்த பக்கமும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டிச் ப்ளவுஸ், அதோட இது ஒரு டசர் சில்க் ப்ளவுஸ், அதனால் ரொம்ப வரைகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் லேஸாக இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை டார்க் பண்ணிக்கலாம். நம்ம அந்த பேப்பர் கட்டிங் வச்சு வரையும் போது லேஸாக இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு டாட் வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் அதை டார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பேப்பர் கட்டிங் இல்லாமல் ஃப்ரீ ஹேண்டில் ஒரே அளவாக வரைய முடியும்னா அதுவும் வரையலாம். இப்போ அதுவும் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஆனால் எல்லா கர்வ்ஸும் ஒரே அளவாக இருக்கணும். ஸோ அது மாதிரி 2 பக்கமும் வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த கர்வ்ஸ் ஒரே மாதிரி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த கர்வ்ஸோட மேல் பாயிண்டில் இந்த மாதிரி 3 ஸ்ட்ரோக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இந்த கர்வ்ஸ்கோட சென்டரில் ஒரு ஸ்ட்ரோக். இது வந்து ஒரு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி ஒரு வி போட்டு நடுவில் ஒரு கோடு. ஸோ இந்த மாதிரி அதுவும் மார்க் பண்ணிட்டுருங்க. இப்போ வரைஞ்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து இந்தமாரி ஆஃப் ஒயிட் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதில் உள்ளே வந்து ஸ்டார்ட் பண்ணுற இடம் எண்ட் பண்ணுற இடம் 2 நூல் தெரியும் நமக்கு. உள்ளுக்குள்ளே இருந்து அந்த ஸ்டார்ட் பண்ணுற இடத்த பிடிச்சி இழுத்தோன்னா சிக்கல் இல்லாமல் நமக்கு த்ரெட் எடுக்க முடியும். எண்ட் ஆகிற போர்ஷனை பிடிச்சி எடுத்துகிட்டா அது சிக்கல் வந்துடும். இப்போ இதிலேருந்து நான் 3 ஸ்ட்ராண்ட்ஸ் அப்படி பிரிச்சுக்கிறேன். பிரிச்சுட்டு 7 நம்பர் நீடிலில் கோர்த்துட்டு இந்த மாதிரி இந்த மடிப்புக்குள்ளே இந்த நாட் வர மாதிரி பார்த்துட்டு அப்புறம் டிசைனோட ஸ்டார்டிங்க்கு வெளியில் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஸ்டெம் ஸ்டிச் பண்ணுறேன். சின்னதாக ஸ்டெம் ஸ்டிச் பாருங்கள். இந்த மாதிரி ரிவர்ஸில் சின்னதாக ஸ்டிச் பண்ணணும். நூல் வந்து கீழே இருக்கணும், ஊசி மேலே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் நூல் கீழே கொண்டு வந்துடணும். இது வந்து நம்ம கையில் இப்படி பிடிச்சிட்டே பண்ணலாம். இல்லைன்னா இந்தமாரி ஒரு சின்ன ஃப்ரேம் ஒரு 4 inch அளவுக்குள்ள ஃப்ரேம் வச்சு நீங்கள் மாட்டிட்டு அதுலேயும் பண்ணலாம். 2 பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இது ஸ்லீவ்ஸோட எட்ஜுங்கிறதுனால கீழேருந்து நம்ம அப்படியே அந்த 4 inch ஃப்ரேம் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இது லைனிங் கொடுத்து தைச்ச ப்ளவுஸ் தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது நீங்கள் ஃப்ரேம் மாட்டினாலும். அப்புறம் நீங்கள் அதே மாதிரி ஸ்டெம் ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். ஸ்டெம் ஸ்டிச்சோட டீட்டெயில் டுட்டோரியல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பிகினர்ஸ் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சென்டர் வரைக்கும் அது பண்ணிவிட்டு இப்போ நீடில் மேலே இருக்குது பாருங்கள். அந்த இடத்துலையே அதே பாயிண்ட்லேருந்து அந்த ஒரு பெட்டல் அளவுக்கு டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஒரு லேசி டேசி பண்ணணும். நீடில் சுற்றி நூல் வரணும் வந்துட்டு அப்புறம்
அது பக்கத்துலேயே வெளியில் கொடுத்து லாக் பண்ணிடணும். அதை லாக் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாயிண்டில் எடுத்தோமோ அதே பாயிண்ட்டுக்கு திருப்பி வந்துடணும். வந்துட்டு அப்படியே ஸ்டெம் ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். ஸ்டெம் ஸ்டிச் பண்ணும்போதே அது மேலேயே ஒரு லேசி டேசி. ஸோ அப்படி பண்ணிட்டு வரும்போது நமக்கு கட் பண்ணி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு தடவையும் நாட் போட்டு திருப்பி மாற்ற வேண்டாம். அப்பப்போ அந்த பெட்டல்ஸும் பண்ணிகிட்டே வந்துடலாம். ஏன்னா ஒரே நூலில் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மேலே பண்ணும்போது பாருங்கள், ஒரு சின்ன ஸ்டிச் இப்படி எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற 3 பெட்டல்ஸுமே ஃபஸ்ட் முடிச்சாரேன். எந்த பாயிண்டில் எடுத்தோமோ அதே பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் எடுத்து ஒரு லேசி டேசி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணி அடுத்த பெட்டல். ஸோ இதே மாதிரி 3 பெட்டல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டெம் ஸ்டிச்க்கு இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் பாருங்கள், அங்கே ஊசி எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டெம் ஸ்டிச் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ அடுத்த சென்டருக்குள்ளே பெட்டல், அது கரெக்டாக சென்டருக்கு வருதான்னு பார்த்துக்கோங்க. அந்த சென்டரில் வரும்போது அந்த நீடில் மேலே இருக்கிறப்ப அந்த பெட்டலையும் பண்ணிடணும். அப்புறம் அப்படியே ஸ்டெம் ஸ்டிச் கண்டினியூ பண்ணணும். இந்த மாதிரி ஸ்லீவோட எட்ஜ் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். பாருங்கள், ஒரே மாதிரி பார்க்க அழகாக இருக்கும். இதில் இன்னும் ஸ்லீவ்ஸில் அங்கங்கே புட்டாஸும் பண்ணலாம். ஸோ அதுவும் எப்படி பண்ணுறதுன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சென்டரில் நம்ம அந்த புட்டாஸை நம்ம மார்க் பண்ணிட்டோன்னா 2 பக்கமும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 பெட்டல் வர மாதிரி வி போட்டு நடுவில் ஒரு கோடு, ஈக்குவல் கேப் விட்டு இந்த மாதிரி 3 ஸ்ட்ரோக்ஸ் வர மாதிரி வி மாதிரி ஃபஸ்ட்டு போட்டு அப்புறம் மேலே ஒரு கோடு, அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதிலே லேசி டேசி அந்த பெட்டல்ஸ் போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ நெருக்கமாக வேணுமோ அவ்வளோ நெருக்கமாக, இல்லை ஸ்கேட்டடாக வேணும்னா ஸ்கேட்டடாக, எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி புட்டாஸ் வரைஞ்சிக்கலாம். பார்டரில் பண்ண அதே மாதிரி 3 பெட்டல்
இதுலேயும் பண்ணணும். லேசி டேசி ஸ்டிச் வச்சு ஒரு பாயிண்ட்லேருந்து அதே பாயிண்ட்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ டிஸ்டன்ஸில் இப்படி எடுத்துகிட்டு ஒரு பெட்டல் பண்ணணும். அதே மாதிரி 3 பெட்டலும் பண்ணிவிட்டு கீழே நாட் போட்டுடலாம். ஸோ இப்போ ஒரு ஸ்லீவ் ஃபுல்லாக முடிச்சாச்சு. பாருங்கள், அது ஃபுல்லாக ஃபில்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம சாரியில் என்ன கலர் காம்பினேஷன் இருக்கோ அந்த கலர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுமாதிரி சிங்கிள் கலரில் பண்ணுறதும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதே தான் நான் இன்னொரு ஸ்லீவ்லேயும் வரைஞ்சிருக்கிறேன், நெக்லையும் வரைஞ்சிருக்கேன். நெக்லையும் நீங்கள் அதே மாதிரி அந்த கர்வ் வச்சு ஃபஸ்ட்டு லேஸாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை டார்க் பண்ணிக்கோங்க. ஈவனாக வரணும், எல்லா கர்வ்ஸும் ஈவனாக வரணும். அந்த ஸ்கேலப் அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ இது ஸ்கொயர் நெக், அதனால கார்னரும் நான் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி இருக்கிறேன் பாருங்கள். அந்த மாதிரி அந்த கர்வ் அதுக்கேற்ற மாதிரி வர மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ ஸ்லீவ்ஸில் பண்ண அதே மாதிரி தான் அந்த ஸ்கொயர் நெக்கோட டர்னும் பாருங்கள் அதுக்கேற்ற மாதிரி பண்ணியிருக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒர்க்கு தான். உங்களோட சாரீக்குள்ள ப்ளவுஸ்க்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.